நம்ம ஒர்க்குக்குலாம் போறோம்னா திஸ் இஸ் த பெஸ்ட் திங் டு கேரி. ஸோ இப்போ 50% டிஸ்கவுண்ட் போகுது ஆல்டோல. இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷனுங்க. நானும் ரொம்ப கம்மி தான் 12,000 அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த பேக் வந்து என்னைக்காவது நம்ம வந்து ஒரு நாள் ஓன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஐ லைக் திஸ் வெரி மச். அண்டுமே வந்து ஐ லைக் இட், ஸோ ஐ பாட் இட். அந்த மாதிரி திங்ஸ் வந்து நான் இதில் கேரி பண்ணாலுமே இது வந்து பக்காவா வந்து அதுக்கு இடம் கொடுக்கும். ஹாய்! ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. என்னன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரின்னு வச்சுக்கலாம். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை ஃபீனிக்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஷோரூமில் நல்லா பல லைட்டிங்லாம் போட்டு குட்டி குட்டியாக க்யூட்டாக ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் உள்ளே போயிட்டு இந்த ஹேண்ட்பேக் வந்து என்ன விலை அப்படின்னு கேட்டப்போ தே செட் இட்ஸ் ரொம்ப கம்மி தான் 12,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ப்ராஜெக்ட்காக ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். அப்போ இட் வாஸ் லைக் வாட் 12,000 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து நான் நினச்சேன், ஓகே இந்த பேகை வந்து என்னைக்காவது நம்ம வந்து ஒரு நாள் ஓன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் வெரி சில்லி ஆசை தான். எனி கேர்ள் வுட் ஹேவ் திஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்பத்துலேருந்து ஈவன் தோ நான் நிறையா ப்ரீமியம் பேக்ஸ், லக்ஸரி பேக்ஸ்லாம் பார்த்தா கூட ஆல்டோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நான் பார்த்து ஆசைப்பட்ட பேக்காக இருந்ததுனால ஆல்டோ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஸோ அப்படி தான் என்னோட ஆல்டோ பேக்கான ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு கனெக்ஷன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐ had my first Aldo bag during my final year time. ஸோ அப்போ வந்து என்னோட இன்டர்ன்ஷிப்பில் வந்த காசை வச்சு ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் ஆல்டோ பேக். I know it's very முட்டாள்தனம், பெரிய முட்டாள்தனம் to put your first money into something இது, but it felt க்ளோஸ் டு மை ஹார்ட். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்மளுக்கு பிடிச்சது வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்காக நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். என்னோட பேக் இஸ் சூப்பர் கூல் அண்ட் திஸ் இஸ் இட். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஆல்டோ பேக். ஸோ இதுக்கப்புறமா நான் ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு ஆல்டோ பேக் வாங்கினேன். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் மினி பேக், இட் வாஸ் அ பிகர் பேக். ஸோ இதுதான் நான் அந்த 12,000 பேக். ஆனால் இது 12,000 பேக் இல்லை, இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பேக். பட் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு போன டைமில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் அப்போது வாங்கின பேக் இது. ஸோ ஐ லைக் திஸ் பேக் வெரி மச். இது இல்லாமல் இன்னொரு பேக்குமே நான் வச்சுருக்கேன். ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இந்த பேக் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேக் வந்து இட் கம்ஸ் அலாங் வித் டஸ்ட் பேக். இந்த மாதிரி ஒரு டஸ்ட் பேக்கோட வரும். ஸோ ஜஸ்ட் டு ஹாவ் இட் சேஃப் வித் யூ. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பேக் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கை அளவு தான் இருக்கும், தெரியுதா? ஸோ இட்ஸ் அ மினி பேக். ஸோ இந்த மினி பேக்ல என்ன பெருசாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒரு குட்டி ஒரு லஞ்ச் டேட்க்கு போகிறோம், இல்லாட்டி ஒரு எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா பெருசாக நான் பொருள் கேரி பண்ண வேண்டாம் அப்படின்ற சமயத்தில் ஐ வில் யூஸ் திஸ் பேக். ஸோ திஸ் இஸ் அ டாப் ஓப்பன். இந்த மாதிரி டாப் ஓப்பனாக இருக்க பேக். ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு கை வைக்கிற அளவு தான் இருக்கும். பட் இதில் நான் எப்படி இதை வந்து யூஸ்வலாக கேரி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் மை ஃபோன் இன் திஸ். அப்புறம் ஒரு குட்டி ரோல் ஆன் பர்ஃப்யூம் வச்சுருப்பேன் இதில். அண்ட் அது இல்லாமல் ஐ யூஸ் த அலைனர்ஸ். ஸோ அந்த அலைனர் பாக்ஸுமே என்னால் இதில் ஃபிட் பண்ண முடியும். ஸோ இது பார்க்க தான் சிறுசாக இருக்குது, பட் வந்து நீங்கள் சைடில் விற்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் பிக். ஸோ இவ்வளோ பொருள் வந்து இதில் அடக்கிடலாம். அண்ட் ஆல்சோ சம் கேஷ் டு கேரி. ஸோ அதுவுமே கேஷ் கார்டு வைக்கிறதுக்கு we have a separate இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் வந்து ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நான் என்ன நினைப்பேன், இதுனா இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதில் போய் என்ன வைக்க முடியும், இது வந்து சும்மா ஷோக்கு தானா, இதை எப்படி வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஆனால் இந்த பேக் நான் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ஆக்சுவலாக போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோண்டு பேக்கில் நம்மளுக்கு என்ன நெசசரியோ அந்த பொருட்கள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற அக்கேஷன்ஸ்க்கு நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெரி ப்ரிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேக் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது. அண்ட் மேலே வந்து ஒரு அனிமல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க வித் நைஸ் லக்ஸரி கோல்டன் ஆல்டோவோட லோகோ. அண்ட் பின்னாடியுமே ஆல்டோன்னு சொல்லி ஒரு
இது இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஃபேக் பேக்ஸ்லாம் வருது. பட் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் பேக்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ற பர்சனா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஃபரன்ஷியேட் வந்து நீங்க பண்ண முடியும். ஃபார் அ பிரீமியம் ஓஜி பேக் அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பிங் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அத டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இது நான் வந்து என்னோட யூஜி அப்போ ஃபைனல் இயர்ல வாங்குனது. இப்போ போஸ்ட் தட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் டவுன். இப்பயுமே இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன். எந்த வேர் அண்ட் டயருமே இல்லை. பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எங்கேயுமே வந்து அது போகல. அண்ட் ஆல்சோ த வாட் டு வி கால் ஸ்லிங்கோட இந்த இதுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கூட சுத்தமாக குறையவே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஒரு ஃபேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால இட்ஸ் அன் சூப்பர் கூல் பேக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து ஒரு 9,000 போல வரும். ஐ நோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் சி இட்ஸ் லிட்டில் கர்லி திங்ல நம்ம ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்குறோம் அப்படின்றப்போ அது ஒரு பெரிய காசு தான். பட் இருந்தாலுமே வந்து ஐ லைக் இட், ஸோ ஐ பாட் இட். அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் எப்பவுமே எனி லெதர் ஐட்டம்ஸ், சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் அ டஸ்ட் பேக் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பேக் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரீமியம் ஐட்டம்ஸ்க்கு அவங்களே கொடுப்பாங்க. இல்லைனா யூ கேன் ஈஸிலி கெட் இட் ஃப்ரம் அமேசான் ஆர் எனி ஷாப்பிங் வெப்சைட். ஸோ தே ஹாவ் அன் டஸ்டிங் பேக். நீங்கள் டஸ்டிங் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா அது எப்பயுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். எந்த ஆபத்துமே வராது. ஆபத்துனா அதான் அந்த மாதிரி ரிப் ஆஃப் ஆகிறது, இல்லாட்டி இந்த சிந்தட்டிக் உறிஞ்சு போகிறது, அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பேக் ஃப்ரம் ஆல்டோ. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் திஸ் டைனி பேக். இட்ஸ் அ பெரிய பேக். இந்த சாட்சில், இஃப் ஐம் நாட் ராங், அது அப்படிதான் ஸ்பெல் பண்ணுமா தெரியல. பட் யா, ஸோ சாட்சில் பேக்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக். ஸோ இட்ஸ் குவைட் பிகர் பேக். இந்த மாதிரி ஒரு குவைட் பிகர் பேக். ஸோ இதுவுமே இட் கம்ஸ் வித் அன் டஸ்டிங் பேக். லைக் இது படா சைஸ் பெரிய ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டஸ்டிங் பேக்ல வந்துச்சு. ஸோ இது வந்து மை ரீசெண்ட் ஆட் டு த வார்ட்ரோப்னு சொல்லலாம். நான் எப்பவுமே வந்து ஆஃபீஸ் கேரி பண்ணுறப்போ வந்து ஒரு ஒரு கேஷுவல் ஒரு பிளாக் பேக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து இந்த பேக் வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ வெரி ப்ரீமியம் லுக். இது வந்து கொஞ்சம் பெரிய பேக். உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மை அளவுக்கு இருக்குன்னா. ஸோ யூ கேன் சி ஹவு பிக் திஸ் இஸ். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 30 சென்டிமீட்டர். யா, ஐம் நாட் ராங். இஃப் ஐம் நாட் ராங் 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ இது வந்துட்டு குவைட் பிக். ஸோ நம்ம ஒர்க்குக்கெலாம் போகிறோம்னா திஸ் இஸ் த பெஸ்ட் திங் டு கேரி. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், குட்டி மினி வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நான் பேசிக்காக கேரி பண்ணும்போது உள்ளே வந்து ஐ கீப் மை குட்டி பாக்கெட் டைரி அண்ட் ஆல் த குட்டி ஸ்டப்ஸில். எவ்ரி கேர்ள் வாண்ட்ஸ் டு கேரி அ லிப் பாம், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு couple of lipsticks. We are not satisfied with one lipstick any day, so couple of lipsticks any day. ஸோ வெட் டிஷ்யூஸ், அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து நான் இதில் கேரி பண்ணாலுமே இது வந்து பக்காவாக வந்து அதுக்கு இடம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேகு. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்க்குறச்ச தி ஹாவ் அ வெரி ப்ரீமியம் இந்த மாதிரியான ஒரு கோல்டு இது. இட் கிவ்ஸ் அ வெரி ப்ரீமியம் லுக் டு த பேக். அண்ட் ஒரு டேக் மாதிரி கொடுத்து ஆல்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஹெவியாக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு செம ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ க்யூட் ரிப்பன் இது ஸ்கார்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ லைக் திஸ் வெரி மச். நான் வந்து சின்ன வயசில் இருக்கச்ச இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வச்ச பேக்லாம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். அப்போ வந்து ரேட்லாம் கேட்குறப்போ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம காசு போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பேக் வாங்க முடிகிற நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கு மை காட், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ யா, இது வந்து இட்ஸ் மல்டி பர்பஸ்ங்க. யூ கேன் ஹாவ் இட் லைக் என் ஹேண்ட் பேக் ஆல்சோ, கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இட் காட் அ லாங்கர் திங் டு இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் பேக்காகவும் நீங்கள் இதை கேரி பண்ணிக்கலாம். எஸ், அதனால இது வந்து இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஐ லைக் திஸ் வெரி மச். அண்ட் இதுக்கு பின்னாடியுமே இட் ஹாஸ் அன் ஆல்டோ லோகோ டு இட். எனி ஆல்டோ பேக் மோஸ்ட்டாக வந்து முன்ன பின்ன தே வில் ஹாவ் அன் ஆல்டோ லோகோ டு இட். ஓஜி எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ இதுவுமே இந்த கோல்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இந்த பேக் ஹேஸ். இஃப் யூ கேன் சி
பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு வந்து ஒரு மாரி நம்ம ஜுவல்லரி கடைக்கு போகும்போது ஒரு மாதிரி எல்லோ கோல்டு வாங்குவோம்ல, அந்த எல்லோ கோல்டு இது. இது வந்து நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கோல்டு. பட் யா, ரெண்டுமே வந்து என்னோட ஃபேவரட் தான். ஸோ இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லுக். இது வந்து இட் வில் கிவ் யூ கேஷுவல், கிளாஸி, ஒரு ஒரு பாஸ் உமன் அந்த மாதிரியான இது. இது வந்து ஒரு டேட்லாம் போகும்போது, டேட்க்குன்ட்டு இல்லை, எனிவேர் நம்ம வெளில போகும்போது இட் கிவ்ஸ் a சிக் லுக், அந்த மாதிரியான லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து என்னோட ஆஃபீஸ் பேக்காக நான் இன்கேஸ் ஏதாவது மீட்டிங்ஸ் போகிறேன், இல்லைனா யூனோ லைக் ஏதாவது போகிறோம் ஆஃபீஸ்க்குன்னா அப்போ வந்து வி கேன் டேக் திஸ். அண்ட் இது வந்து இந்த மாதிரியான ஓப்பன் பாக்கெட்ஸ் வச்சுருக்கு. அண்ட் இட்ஸ் a 2 compartment பேக், 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் வித் சென்டர் ஜிப் இந்த மாதிரி தெரியுதா, வித் சென்டர் ஜிப். ஸோ யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து நான் ரொம்ப இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்காம ஜஸ்ட் ஒரு இப்போ என்னோட நோட் புக்ஸ், கிளச், ஒரு ஸ்கார்ஃப், அந்த மாதிரி என்ன வேணுமோ அதெல்லாம் நான் இங்கே போட்டு வச்சுப்பேன். சம்திங் வெரி எக்ஸ்பென்சிவ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் டவுன், எனி காஸ்மெட்டிக்ஸ் ஆர் யூனோ லைக் சம்திங் வெரி ப்ரீஷியஸ், அந்த மாதிரி நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த ஜிப்குள்ளே போட்டு வைப்பேன், இந்த மாதிரி ஜிப்குள்ளே. ஸோ இட் வுட் பி சேஃப் அண்ட் செக்யூர். அண்ட் இதுவுமே வந்து இட் ஹேஸ் அ நைஸ் சைட் பாக்கெட் டு இட். தெரியுதானே தெரியல, ஓகே. ஸோ இட் ஹேஸ் அ நைஸ் சைட் பாக்கெட் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இமீடியட் யூசேஜ் லைக் ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை காயின்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அன் ஜிப், யூஸ்வலாக ஜிப் வச்ச மாதிரியான ஒரு விஷயம். அது வந்துட்டு வி கேன் யூஸ் இட் ஃபார் புட்டிங் இந்த மாதிரி கார்ட்ஸ், கேஷ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். நல்லா பெரிய தடியான பேக், நம்ம வந்து நிறைய பொருள் வந்து இதில் கேரி பண்ணலாம். ஸோ ஐ லைக் இட் வெரி மச். ஸோ என்னை வந்து ரேட் பண்ண சொன்னீங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து மை மினி பேக் would get 8 at least. ஏன்னா I look the no, I like the look. So it looks very minimal. என்ன உளறிட்டு இருக்கேன், oh no. So it looks very smart and chic and stylish, கியூட்டான பேக் இது. ஸோ திஸ் இஸ் வெரி எஃபிஷியன்ட். நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்கள் இதில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு. இது ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அண்ட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அண்ட் இதுக்கு ரேட்டிங் கொடுக்கல, இது வந்து ஐ வில் கிவ் 8.5 அவுட் ஆஃப் 10. ஏங்க நீங்கள் 10க்கு 10 கொடுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் பேக் இருக்குல்ல, அந்த மாதிரி சிந்தட்டிக் பேக்ல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இன்கேஸ் நம்ம தெரியாமல் வந்து தண்ணியில் பட்டுடுச்சு, இல்லை நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா இது சம்டைம்ஸ் பீலிங் நடக்குது. அது நான் இந்த 2 பேக்கில் ஃபீல் பண்ணதில்லை. மோஸ்ட்டாக சிந்தட்டிக் பேக்ஸில் அந்த இஷ்யூஸ் நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த சிந்தட்டிக் பேக்னாலே எனக்கு 10 on 10 என்னால் அது வந்து மனசு கொடுக்க விரும்ப மாட்டிருக்கு. பட் ஃபார் த குவாலிட்டி அண்ட் த ஸ்டைல் அண்ட் த லுக் வந்து இது ரெண்டுமே செம்மையான ஒரு பேக்கு. இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் அ குட் பேக் ஃபார் யுவர் ஆஃபீஸ் ஆர் எனி கேஷுவல் அவுட்டிங், நீங்கள் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக குட்டி பேக்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே செம்ம க்யூட்டான பேகு. நீங்கள் வந்து ஆல்டோ நான் இது ரெண்டுமே வந்து இது வந்து என்னோட ஆல்டோ ஷோரூமில் நான் டேரெக்டாக ஃபீனிக்ஸ்லேருந்து வாங்கினேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ they got from an online website. நான் அதோட லிங்க்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, என்னை வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களானா ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் ஆர் எனி திங். நான் என் காசு கொடுத்து தான் வாங்கினேன். பட் ஐ லைக் திஸ் பேக்ஸ் வெரி மச். ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், வேணும்னா வாங்கி பார்க்கலாம். எஸ், தட்ஸ் அபவுட் த பேக். அண்ட் ப்ரைஸிங் கேட்குறப்போ இந்த பேக் வந்து இட் இஸ் ப்ரைஸ்ட் ஆல்மோஸ்ட் 17,000-18,000 கிட்ட எம்ஆர்பி. இப்போ வந்து சூப்பர் கூல் டிஸ்கவுண்ட் போகுது, 50% டிஸ்கவுண்ட் போகுது. ஐ திங்க் இட்ஸ் 16,000 ஆர் 17,000. ஸோ இப்போ 50% டிஸ்கவுண்ட் போகுது ஆல்டோவில். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷனுங்க. நானுமே வந்து ஆல்டோ பார்த்துட்டு வா 50% டிஸ்கவுண்டா அப்படின்னு நானே வந்து நிறைய பேக்ஸ் ஐ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்டோ ஷூஸ் ஆல்சோ சூப்பராக இருக்கும்.
ஷூஸ்னா அதான் எனி ஃபுட்வேர் அவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட இப்போ வந்து சேலில் இருக்க லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பேக் டு have in your wardrobe or your collection, so you can consider this. And this is a new arrival நினைக்கிறேன், ஸ்ப்ரிங் கலெக்ஷன் அந்த மாதிரி. இப்போதான் வாங்கினோம், ஒரு 2-3 months கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பேக். பட் இட்ஸ் வெரி கூல், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். Yeah, that's about my handbag collection. And I have many more favorite handbags to show you. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பேக்ஸை இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். பட் என்னோட ஆல்டோவில் இருக்கிற பேக்ஸ் ஃபேவரட் வந்து இவங்க 2 பேர் தான். நீங்கள் வந்து வாங்கலாம், வாங்காமலும் போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு. பட் yeah, this is what it is. Yeah, meet you in the next video. Bye.